சிவன் கோயிலை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எப்படியோ அப்படியே தான் இன்னமும் இருக்குது. இந்த கோவிலை இன்ன வரையும் கட்டி முடித்த காலம் போய் 15 வருஷத்துக்கு மேலே நிறைவாகி போச்சு. இந்த கோவிலை இதுக்கப்புறம் 2வது கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இந்த ஒருத்தி மக்கள் இருக்காங்க. இந்த கோவிலில் ஆச்சரியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அமைதியான சூழ்நிலை இருக்கிறதுனால தியான நிலையை நீங்கள் உணரலாம். சிவபெருமான் எப்பொழுதும் காட்சி கொடுக்குற அந்த நிலை, தியான நிலையில் இருக்கிற சிவபெருமானை மனதளவில் இங்கே வந்து கை கூப்பி கேட்டோம்னா வரம் போல் கொடுக்குறாரு, நிம்மதியும் கொடுக்குறாரு அப்படின்ற அந்த தோற்றங்கள் மக்கள்கிட்ட போய் சேராமலே இருக்குது. ஏன்னா இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கோவில் ஏதோ ஒரு கழனி காட்டில் இருக்கிறதுனால சில பேருக்கு இன்னமும் தெரியாமல் இருக்குது. ஏன் எங்கள் ஊர்லேயே சில பேருக்கு இன்னமும் இந்த கோவிலை பற்றி சொன்னால் தெரியாது. அந்த அளவுக்கு ஆச்சரியங்களும் அமைதியான சூழ்நிலையும் இயற்கையும் ஒன்றி இருக்கிற இந்த சிவன் கோவில் 2வது கும்பாபிஷேகத்துக்கு தயாராக போகுது. இருந்தாலும் இன்ன வரையிலையும் இந்த சிவன் கோவில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நூலளவு பின்னும் கூட இன்ன வரையில் படலை. 15 வருஷத்தில் எவ்வளோ இயற்கை சீற்றங்களுக்கு இந்த கோவில் சவால் விட்டுருக்கு. அதே மண், சிமெண்ட்டு, கல் வச்சு கட்டின இந்த கோவிலுக்கு கருங்கல்லில் கட்டினா போல் தோற்றங்கள் இருக்கும். நீங்கள் ஓரளவு மூளை முட்டு கூட நீங்கள் உடைக்க முடியாது கையை வச்சு, அந்த அளவுக்கு. அதே போல் இந்த கோவிலுக்கு வந்து கல்வெட்டு இருக்குது. கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா பல கல்வெட்டுகள் இருந்தது. ஆனால் அதெல்லாம் கல்வெட்டுகள் அப்படின்னு தெரியாமல் சுண்ணாம்பு நிறைய போட்டு கட்டியிருக்காங்க அந்த கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த கருங்கல்களை கீழே பேஸ்ட்டாக போட்டிருக்காங்க, உள் சைடு வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அந்த பேஸ்ட் போட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு கல்வெட்டுகள் தேடப்பட்டாங்க. என்ன கல்வெட்டு இருக்கும் இல்லையா, அந்த கல்லெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டீங்களே அப்படின்னு. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரியுது உண்மையாலுமே அந்த கோவிலுக்கு கல்வெட்டுன்றது ஒன்று இருந்திருக்குது. நம்ம தான் கவனக்குறைவால் உள்ளே பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு. அந்த சிவபெருமான் தண்ணி வரும் இல்லையா, அபிஷேகம் பண்ணி அந்த பெட்டு மட்டும்தான் அந்த கல்வெட்டை பார்க்க முடிஞ்சுது. அதையாவது ஞாபகார்த்தமாக இந்த கோவிலுக்கு நம்ம எடுத்து வைப்போன்னு வச்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கோயில் வளாகத்தை சுற்றி வரும்போது சண்டீஸ்வரர் ஆப்போசிட்டில் இந்த தண்ணி ஊற்றுற இடம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இது மட்டும் இல்லைங்க, பல விஷயங்கள் இருக்குது. நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு இப்போது 2வது கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் இப்போ மேற்கொள்ளப்படுது. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும் அந்த சிவபெருமான் கோவிலுக்கு, நேரடியாக வந்து இவரோட தரிசனம் பார்த்து இந்த கோவில் நான் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே இங்கே இருக்கும். கண்டிப்பாக உங்களோட உதவி பொருள் உதவியாகவும் இருக்கலாம், நிதி உதவியாகவும் இருக்கலாம். இந்த கோவிலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு 2வது கும்பாபிஷேகம் நடத்துகிற அந்த உதவி உங்கள் மூலயமாவது கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல் கண்டிப்பாக நான் வந்து அந்த சிவபெருமானை அபிஷேக காட்சியோடு காட்டணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பார்ட் 1ல் இந்த கோயிலோட அவுட்டர் மொத்தத்தையும் போட்டிருக்கேன். இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரத்தி மெயின் ரோட்டில் ஒரு 500 மீட்டர் ஆப்போசிட்டில் இந்த சிவபெருமான் கோவில் இருக்குது. இந்த கோவிலை இன்னமும் நம்ம டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா பார்ட் 2ல் கண்டிப்பாக அபிஷேக ஆராதனையோட அந்த சிவபெருமான் லிங்கத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.